ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 20வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை எல்லாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக நீதி தலைவர்கள் புத்தகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பினர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனைத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். பாலும் தேன் வடிந்த கானான் தேசத்துக்கு சென்றார்கள். அவருடைய வணங்கா கழுத்துடைய தன்மையால் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள் நுழைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் நீதி தலைவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு அனுப்பினார். யாருக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளவில்லை. இந்த மக்கள் மீண்டுமாக முரட்டுத்தனமாக வேற்று தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் சொன்னாலும் அவர்கள் காதில் வாங்கவில்லை. இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நாம் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும் அவர் நம்மை விட்டு விலகுவது கிடையாது. நாம் வரும் வரை அவர் காத்திருப்பார். நம்முடைய வருகைக்கு அவர் ஏங்கி தவிக்கிறார். அதனால் வேற்று தெய்வங்களுடைய வணக்கங்களை விட்டுவிட்டு உயிருள்ள நம் ஆண்டவரை நாடி வர நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் ஒரு இளைஞன் கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு அழகான பதிலை சொல்லுகிறார். உன்னிடம் இருப்பது ஏழைகளுக்கு விற்றுக் கொடு. ஏனென்றால் மண்ணுலகில் சேர்க்கின்ற செல்வம் உம்மை விட்டு போய்விடும். அதனால் விண்ணுலகில் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். விண்ணுலகில் நீங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் யாதெனில் ஏழைகளுக்கு உதவி செய்தல், இல்லாதவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்தல், ஆதரவற்றோருக்கு ஆதரவு கொடுத்தல், கைம்பெண்களுக்கு வாழ்வு கொடுத்தல், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தல், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தல், சமுதாயத்தால் ஒதுக்கப்படுகின்ற புறக்கணிக்கப்படுகின்ற மக்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தல். இவைதான் விண்ணகத்தில் நாம் சேர்க்கின்ற செல்வங்கள். அந்த செல்வத்தை நாம் சேர்க்கின்ற பொழுது நிலை வாழ்வை உரிமையாக்கி நாம் கொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால் முடிந்தவரை நாம் எல்லாரோடும் இணக்கமாக இருப்போம். இறைவனுடைய அன்பை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக வாழ்வோம். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற பொழுது நிலை வாழ்வு என்பது கனவாகவே போய்விடும். அதனால் அவருடைய நாமத்தை தாங்கி இருக்கிறோம் என்றால் அவருக்கான பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த பணியிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து இறைவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற வரம் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.